இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸில் உள்ள நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாத்தையும் முழுவதுமாக நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவினை கொண்டு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டுகள் தேவைன்னு சொன்னால் தானியங்கள்லேருந்து வந்துடுது. அதே புரோட்டீன் தேவைன்னா நம்ம சாப்பிட்ற அசைவத்துலேருந்தோ பயிர்கள்லேருந்தோ வந்துடுது. ஃபேட்டு தேவைங்கிறது நம்மளோட யூஸ் பண்ணுற எண்ணெய், நெய், வெண்ணெயிலேருந்துலாம் வந்துடுது. ஆனால் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு நமக்கு இருக்கிற பெஸ்ட்டு சோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் பழங்களும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். அப்படி இருக்கையில் இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு போதிய அளவு உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகணும்னா அதுக்கு நமக்கு குக்கிங் பண்ணும் பொழுது நம்ம செய்கிற சில தவறுகளை அவாய்ட் பண்ணி இப்போ நம்ம சொல்கிறபடி பண்ணாக்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் நம்பர் 1 ஸ்டெப் என்னென்னா, வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஆல்வேஸ் பை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணாமல் இருக்கும். என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் கூட அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டமின்ஸ் எல்லாம் இழக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக விட்டமின் சி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 2 நாளையே 50% விட்டமின் சியோட அளவு குறைஞ்சி போடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைத்து கொள்ளுங்கள் வெஜிடபிள்ஸை. நம்பர் 2, தோலோடு சாப்பிட்றது. எவ்வளோ இடத்துல முடியுமோ அவ்வளோ இடத்துல வெஜிடபிள்ஸை ஸ்கின்னோட யூஸ் பண்ண பாருங்கள். உதாரணத்துக்கு பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் தோலோடு சாப்பிட்டா நல்லா இருக்கிறத மட்டும் இல்லாமல் அந்த தோலில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்டும் நமக்கு கிடைக்கும். தவிர எல்லா நியூட்ரியன்ஸும் தோலில் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குங்கிறனால முடிந்த அளவில் ஸ்கின்னோட யூஸ் பண்ண பாருங்கள். நம்பர் 3, சைஸ் ஆஃப் த கட். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வெட்டும் பொழுது ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணிங்கன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறனால அந்த வெஜிடபிள்ஸ் இருக்க நியூட்ரியன்ஸு, விட்டமின்ஸ் எல்லாத்தையும் இழக்கறதுக்கு நேரிடும். அதனால் முடிந்த அளவில் பெரிய சைஸாக கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய சைஸாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸஸாக கட் பண்ணி கொள்வது மிகவும் உதவும். 4வது, யூஸ் ஆல்மோஸ்ட் நோ வாட்டர் டு குக். நீங்கள் காய்கறிகள் சமைக்கும் பொழுது, பொரியல் செய்யும் பொழுது முடிந்தளவு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை யூஸே பண்ணாதீங்க. வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 90% வாட்டர் தான். ஸோ அதனால் அந்த 90% வாட்டர்லேயே அந்த சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ 1 ஸ்பூன் நெய்யோ 1 ஸ்பூன் வெண்ணெயோ தவாவில் விட்டு அதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுலேயே நல்லா குக் ஆயிடும். இதில் நமக்கு அந்த பட்டர்லேயும் அந்த கீலையும் இருக்கிற அந்த ஆயில்னால ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸான ஏ, இ, கே இதெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்படி செய்து கொண்டோமே. ஆனால் அதே போல் குக்கிங் மெத்தடும் ரொம்ப முக்கியமான குக்கிங் மெத்தட். இருக்கிறதுலையே பெஸ்ட்டு குக்கிங் மெத்தட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறதுலையே பெஸ்ட்டு குக்கிங் மெத்தட் மைக்ரோவேவிங் தான். நிறைய பேர் நினைப்பாங்க மைக்ரோவேவ் கெடுதல், வேவ்ஸ் எல்லாம் வருதுன்னு. அதெல்லாம் நான் அயோனைசிங் ரேடியேஷன் சொல்கிற மாதிரி ரேடியேஷன்ஸில் வரனால மைக்ரோவேவிங் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார் குக்கிங். இது நம்பர் 1. நம்பர் 2, மைக்ரோவேவுக்கு அடுத்ததான் சாட்டேயிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசாக நெய்யை விட்டு வானலியில் போட்டு அப்படியே மூடி வச்சு சாட்டே பண்ணுறது 2வது பெஸ்ட் ஆப்ஷன். 3வது பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்டீமிங். ஸ்டீமிங் பண்ணுறது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பாயிலிங்கை விட பெட்டர் ஆப்ஷன். இருக்கிறதுலே மோசமான ஆப்ஷன் பாயிலிங்கில் தான். பாயிலிங்லேயும் நிறையா நமக்கான விட்டமின் லாஸஸ் நடக்கும். ஃபைனலாக டைமிங் ஆஃப் குக்கிங். சமைக்கும் பொழுது அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வேகணும்னு நம்ம பார்க்க வேண்டாம். வெஜிடபிள்ஸ் அரைகுறையாக வைக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. உதாரணத்துக்கு கேரட்டு, முள்ளங்கி போன்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துலையும், அதே உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயும், காலிஃப்ளவர் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்கோலி இதெல்லாம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துலையும் எப்பொழுதுமே அந்த நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணோம். ஃபைனலாக சொல்லணும்னு சொன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸை வாங்கி தோலோடு கட் பண்ணி தண்ணியே ஊற்றாமல் ஒரு லேசான ஸ்பூன் நெய்யோ வெண்ணெய்யோ போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மைக்ரோவேவில் சமைச்சு எடுத்துமே ஆனால் 100% நியூட்ரியன்ஸையும் நம்ம அநேகமாக அப்சர்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதா வழக்கம் போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்வு.